தமிழ்நாட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஒரு மாபெரும் களம். இப்படி ஒரு மேடை எங்களுக்கு கிடைக்காதான் ஏங்கிட்டு இருந்த தமிழ்நாட்டினுடைய பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஒரு மாபெரும் குவிஸ் ஷோ. கலைஞர் செய்திகள் உங்கள் சத்யா இணைந்து வழங்கும் அறிவே துணை. அறிவே துணையினுடைய மாபெரும் இறுதி போட்டி இன்னைக்கு. இந்த நேரத்துல நம்ம தொடங்கிய பயணத்தை பார்த்தோம் அப்படின்னா 13 எபிசோட்ஸ்க்கு முன்னாடி 8 மாவட்டங்கள்ல 200 பள்ளிகளை சந்தித்தோம். 200 பள்ளிகள்ல 600 மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க முதல் நிலை தேர்வை எதிர்கொண்டாங்க. அதுல இருந்து தேர்வான 32 பள்ளிகளை சேர்ந்த அணிகள் அறிவே துணையினுடைய போட்டி களத்திற்கு வந்தார்கள். அதன் பிறகு ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கட்ட போட்டிகள்ல 32 அணிகள் 16 அணிகள் ஆனது. அதற்கு அடுத்தபடியா 8 அணிகள் ஆனது. அதற்கு அடுத்தபடியா 6 அணிகள், பிறகு 4, 3, இன்னைக்கு 3 அணிகள் இந்த இடத்துக்கு வர போறாங்க. இறுதி போட்டியில வெல்லக்கூடிய அந்த அணி யார், எந்த பள்ளியை சேர்ந்தவங்க பார்க்கலாம். இன்னைக்கு இது கலைஞர் செய்திகள் உங்கள் சத்யா இணைந்து வழங்கும் அறிவே துணையினுடைய மாபெரும் இறுதி போட்டி. இந்த இறுதி போட்டியில முதலாவதா டீம் ஏக்கு வரக்கூடிய அணி ராணிப்பேட் KH மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். வாங்க, வாழ்த்துக்கள். டீம் பி காஞ்சிபுரம் ஏகனாம்பேட்டை கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவிகள். வாங்க. டீம் சி ராணிப்பேட் பணப்பாக்கம் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள். வாங்க. அறிவை துணை நிகழ்ச்சியுடைய மாபெரும் இறுதி போட்டியில இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. எப்படி இருக்கு டீம் ஏ உங்களுக்கு? ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மேடையை அமைச்சு கொடுத்தாங்க. இது நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ், அதனால we are very much delighted. அடுத்த வருகின்ற சுற்றுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுக்கணும். சூப்பர் சூப்பர். டீம் பி உங்களுக்கு எப்படி இருக்கு? இறுதி போட்டிக்கு வந்தாச்சு. ரொம்பவே ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் இருக்குது. we are waiting for our victory. டீம் சி உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலைஞர் செய்திகள் தேங்க்யூ. இந்த ஒரு அறிவே துணை நிகழ்ச்சி நடத்துனதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. ஜெயிப்போன்ற நம்பிக்கை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய அறிவு பசிக்கான ஒரு மேடை ஏற்படுத்தணும். வினாடி வினா அப்படின்ற அந்த ஒரு குவிஸ் கேம் ஷோ அப்படின்றது ஒரு இடைவெளி இருந்தது உங்களுக்கும் ஊடகங்களுக்கும். அதை பிரிட்ஜ் பண்ற மாதிரி தான் இந்த அறிவே துணை நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டது கலைஞர் செய்திகள் மூலமா. கல்விதான் சிறந்த முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு அரசும் அத்தகைய ஒரு கல்வியில தான் முதலீட்டை பண்ணிட்டே இருக்காங்க. அதற்கான பரிசுகளா தான் உங்களுடைய அறிவுத்திறனை இந்த இடத்துல இந்த மேடையில எங்களால பார்க்க முடியுது. உங்க எல்லாருக்குமே எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த எபிசோட் கிராண்ட் ஃபினாலே. இந்த இடத்துல மாபெரும் இறுதி போட்டியினுடைய ரவுண்ட் 1 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாமா? ஸோ ரவுண்ட் 1ல ஒவ்வொரு டீமுக்கும் நாங்கள் 3 கேள்விகள் கேட்போம். 3 கேள்விகளும் நிதி சம்பந்தப்பட்ட கேள்விகளா இருக்கும். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 10 வினாடிகள் கொடுக்கப்படும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கேள்விக்கும் சரியா பதிலளிக்கும் பட்சத்தில் 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், நிதி மற்றும் வங்கித்துறை சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். சரியா? ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவை அப்படின்ற நோக்கத்துல தான் ஒவ்வொரு செட் ஆஃப் கொஷன்ஸையும் இந்த இடத்துல நாங்கள் வடிவமைக்கிறோம். அதற்கேற்ற மாதிரி தான் நிதி மற்றும் வங்கி சார்ந்த கேள்விகள் இப்போ உங்களுக்கு. சரியா? ரவுண்ட் 1 போலாமா? ரெடியா இருக்கீங்களா? இறுதி போட்டியில ரவுண்ட் 1 டீம் ஏ முதலாவதாக உங்களுக்கான கேள்விகள் என்ன இருக்குன்றத பார்த்தலாமா? டீம் ஏ ரெடியா இருக்கீங்களா? ரவுண்ட் 1ல டீம் ஏக்கான முதல் கேள்வி, FDI என்பது என்ன? A வெளிநாட்டு வளர்ச்சி குறியீடு, B மத்திய புலனாய்வு துறை, C அந்நிய நேரடி முதலீடு, D வெளிநாட்டு முதலீட்டு துறை. What is the full form of FDI? A Foreign Development Index, B Federal Department of Investigation, C Foreign Direct Investment, D Foreign Department of Investment. Your time starts now. Option C Foreign Direct Investment. Option C Foreign Direct Investment தான் இதற்கான full form ஆன்றதை பார்க்கலாமா? Yes. சரியான விடை. நம்ம ஒரு அசட் பர்ச்சேஸ் பண்றோம், அது குறித்த விஷயங்கள் வேறு நாடுகள் என்ற போது FDI-க்குள்ள வருதும் அந்நிய நேரடி முதலீடு. சூப்பர், உங்களுடைய பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்றதை பார்த்துலாமா? டீம் ஏக்கான அடுத்த கேள்வி இந்த சுற்றுல இந்தியாவில் ரெப்போ விகிதம் யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது? A மாநில அரசு, B இந்திய ரிசர்வ் வங்கி, C பாரத ஸ்டேட் வங்கி, D இந்தியா பிராண்ட் ஈக்விட்டி ஃபவுண்டேஷன். In India the repo rate is fixed by a state government, B Reserve Bank of India, C State Bank of India, D India Brand Equity Foundation. Your time starts now. Option B Reserve Bank of India. ஒரு செகண்ட்ல பதில் சொல்லிருக்கீங்க, சரியா இருக்குமா? எஸ். 100%. 100%. பார்க்கலாம் பதில் என்னன்னு. சரியான விடை. ரெப்போ ரேட் இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியுமா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் அல்லது வேற பேங்க் வந்து
மணி பாரோ பண்ணுறதற்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது ரெப்போ ரேட். இப்போ ரெப்போ ரேட் எவ்வளவு இருக்குன்றது தெரியுமா? இப்போ தெரியாது. 6.50 6.50. சமீபமா அதை மாற்றல. இந்த 5% 8% அந்த மாதிரி 6.50 இப்போதைய ரெப்போ ரேட். சரிங்களா? ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த சுற்றுல உங்களுக்கான இறுதி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்தியாவில் முதலில் ₹1 மற்றும் ₹2 நோட்டுகள் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? ஏ 1917, பி 1919, சி 1935, டி 1951. In India, ₹1 and ₹2 notes were first printed in which year? A 1917, B 1919, C 1935, D 1951. Your time starts now. ஆப்ஷன் சி 1935. ஆப்ஷன் சி 1935 சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா என்ன சரின்னு? பி, சி. உங்களுக்கு இதில் ஏதாவது ஆன்சர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை ஆப்ஷன் பி 1919. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியா இருக்கும்னு நினைக்கிறீங்க. சி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 1917. 1917 பார்க்கலாமா? ஓகே, அந்த ஆன்சர் இஸ் 1917 தான் சரியான விடை. சி 1917 சொல்லியிருந்தீங்க. ஏன் சொன்னீங்க? படித்த ஞாபகம் இருந்தது. படித்த ஞாபகம் இருக்கு. எந்த அரசருடைய ஃபோட்டோவோட அச்சிடப்பட்டதுன்றது தெரியுமா? ₹1 மற்றும் ₹2. பிரிட்டிஷ். எஸ், கிங் ஜார்ஜ் 5 புகைப்படத்தோட தான் அச்சிடப்பட்டது. ஓகே, சூப்பர். டீம் ஏ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கேள்விகள் முடிஞ்சிருக்கு. டீம் பி நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இந்த கிராண்ட் ஃபினாலேல டீம் பிக்கான 3 கேள்விகளில் முதல் கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். அமெரிக்க மத்திய வங்கியின் அதிகாரப்பூர்வ பெயர் என்ன? ஏ அமெரிக்க ரிசர்வ் வங்கி, பி ஃபெடரல் ரிசர்வ் வங்கி, சி பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் USA, டி அமெரிக்க ஸ்டேட் வங்கி. வாட் இஸ் த அஃபீஷியல் நேம் ஆஃப் த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த USA? ஏ ரிசர்வ் பேங்க் ஆஃப் USA, பி ஃபெடரல் ரிசர்வ், சி பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் USA, டி ஸ்டேட் பேங்க் ஆஃப் USA. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆப்ஷன் சி பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் USA. ஏன் அஃபிஷியல்னு சொல்லும்போது பொதுவாக இருக்கணும். அஃபீஷியல்னு சொல்லும்போது சியா இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க. ஓகே, சி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்? படித்தோம்மா. படிச்சிருக்கீங்க. டி ஏ. ஆப்ஷன் பி ஃபெடரல் ரிசர்வ். ஸோ 2 பேர் ஃபெடரல் சொல்கிறாங்க. பார்க்கலாம் டீம் பி என்னவா இருக்குது அப்படின்றத. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன பார்க்கலாம். ஃபெடரல் பேங்க் தான் சரியான விடை. பரவாயில்ல டீம் பி, உங்களுக்கு இன்னும் 2 கேள்விகள் இருக்குது. என்னன்றதை பார்த்துலாம். டீம் பிக்கான அடுத்த கேள்வி. நபார்ட் என்பது எதனோட வளர்ச்சியுடன் தொடர்புடையது? ஏ வேளாண் மற்றும் கிராமப்புறங்கள், பி கனரக தொழில்கள், சி வங்கித்துறை, டி ரியல் எஸ்டேட். நபார்ட் இஸ் அசோசியேட்டட் வித் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ அக்ரிகல்ச்சரல் செக்டார் அண்ட் ரூரல் ஏரியாஸ், பி ஹெவி இண்டஸ்ட்ரி, சி பேங்கிங் செக்டார், டி ரியல் எஸ்டேட்ஸ். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆப்ஷன் ஏ அக்ரிகல்ச்சர் செக்டர் அண்ட் ரூரல் ஏரியாஸ். ஓகே, உங்களுக்கான விடை சரியா இருக்கான்றதை பார்த்துடலாமா? ஏதாவது டவுட் இருக்கா? சரி, பார்த்துடலாம். வேளாண் மற்றும் கிராமப்புறங்களோட தொடர்புடையது. 1982 நபார்ட் செயல்பட தொடங்கியது. ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்கு. சரிங்களா? ஸோ ரிசர்வ் பேங்க்கு கீழே தான் நபார்டும் செயல்படுது. ஓகே, பி உங்களுக்கான இறுதி கேள்வி என்னன்றதை பார்த்துலாமா? டீம் பிக்கான ரவுண்ட் 1ல இறுதி கேள்வி. இந்திய ரூபாய் நோட்டில் எத்தனை மொழிகள் உள்ளன? ஏ 15 மொழிகள், பி 16, சி 12, டி 22. How many languages are there in Indian currency? A 15, B 16, C 12 languages, D 22 languages. Your time starts now. ஆப்ஷன் ஏ 15 லாங்குவேஜஸ். ஆப்ஷன் ஏ 15 லாங்குவேஜஸ். சரியா? டக்குன்னு சொல்லிட்டீங்க ஒரு செகண்ட்ல. நோட்டீஸ் பண்ணேன். தெரியும் 100%. பார்க்கலாம் பதில் என்னன்னு. ஆப்ஷன் ஏ சரியான விடையா? ஆப்ஷன் ஏ சரியான விடை. எப்படி 15ன்றது தெரியுமா? இப்போ எதர்ச்சியாக நாங்கள் எடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதனால் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்க. சூப்பர். ஸோ சில நொடிகளுக்கு முன்னாடி தான் நீங்கள் எடுத்து பார்த்துருக்கீங்க. அப்போ அப்படி ஒரு கேள்வி வரலாம்னு எதிர்பார்த்தீங்க. சூப்பர் டீம் பி, வாழ்த்துக்கள். ஃப்ரண்ட் சைடில் 2 லாங்குவேஜ், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். பேக் சைடில் 15 இருக்கும். சரியா? டீம் சி உங்களுக்கான கொஸ்டின்ஸ் என்னன்றதை பார்த்துலாமா? ஏக்கும் பிக்கும் எப்படி இருந்தது? இப்போது ஈஸியாக இருந்தது. ஈஸியாக இருந்தது. நமக்கு ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா? தெரியல. சரி, கஷ்டமாக கொடுக்கலாமா? ஓகே, ரெடியா? ஓகே டீம் சி உங்களுக்கான இந்த ஃபைனல் எபிசோடில் ரவுண்ட் 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் ₹500 நோட்டில் இடம்பெற்றுள்ளது எது? ஏ மங்கள்யான், பி செங்கோட்டை, சி சாஞ்சி ஸ்தூபி, டி புதிய பாராளுமன்றம். Which of the following is included in the 500 rupee note? A Mangalyan, B Red Fort, C Sanchi Stupa, D New Parliament. Your time starts now. Five. Option D. Option D New Parliament. ₹500 அடிக்கடி பார்க்குறோம். வேறு யாருக்காவது பி டீம் என்ன நினைக்கிறீங்க?
ரெட் ஃபோர்ட்னு தோணுது. ரெட் ஃபோர்ட்னு தோணுது. ஏ ரெட் ஃபோர்ட். ரெட் ஃபோர்ட். சி இப்போ என்ன நினைக்கிறீங்க? ரெட் ஃபோர்ட். இப்போ ரெட் ஃபோர்ட். என்ன பண்ணலாம் இப்போ? ஓகே, நியூ பார்லிமெண்ட் சரியான்னு பார்க்கலாம். உங்களுடைய ஆன்சர் நாங்கள் லாக் பண்ணிட்டோம். நியூ பார்லிமெண்ட் சரியான விடையா? செங்கோட்டை. ரெட் ஃபோர்ட் தான் சரியான விடை. ஓகே, உங்களுக்கு இன்னும் 2 கொஸ்டின்ஸ் இருக்கு, பார்த்துக்கலாம். டீம் சி ஃபைனல் எபிசோட்ல ரவுண்ட் 1ல டீம் சிக்கான அடுத்த கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர் யார்? ஏ ஆர்.கே. சண்முகம், பி லியாகத் அலி கான், C. D. Deshmukh, D. Morarji Desai. Who was the first finance minister of independent India? A. R.K. Shanmugam, B. Liaquat Ali Khan, C. D. Deshmukh, D. Morarji Desai. Your time starts now. Three, D. 2, D. Morarji Desai. சரியான விடையா? A. டவுட் இருக்கா? எஸ், டவுட் இருக்கு. என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனி கெஸ்? ஓகே, சுதந்திர இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர் யார்? பதில் ஆர்.கே. சண்முகம். கோயம்புத்தூரை சேர்ந்தவர். 1947-48 நிதி அமைச்சர், கோயம்புத்தூர், தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர்.கே. சண்முகம் அவர்கள் தான். சூப்பர். உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்துலாம். டீம் சி கவனமா பதில் சொல்லுங்க. உங்களுக்கான இறுதி கேள்வி, சர்வதேச நாணய நிதியத்தின் IMF தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஏ நியூயார்க், B. Washington DC, C. Geneva, D. Pudu Delhi. Where is the headquarters of the International Monetary Fund IMF located? A. New York, B. Washington DC, C. Geneva, D. New Delhi. Your time starts now. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி ஜெனீவா சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம். சி ஜெனீவா சரியான விடையான? சி ஜெனீவா சரியான விடையா? ஆப்ஷன் டி வாஷிங்டன் டிசி தான் சரியான விடை. டவுட் இருந்ததா? IMFக்குள்ளே 44 நாடுகள் இருக்குது. IMF அவங்களுக்கான மானிட்டரி சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஓகே, பார்த்துக்கலாம் அடுத்த ரவுண்ட்ஸில் உங்களுக்கான பாயிண்ட்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியுதா அப்படின்னு. ரவுண்ட் 1 இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. இது அறிவே துணையினுடைய மாபெரும் இறுதிப் போட்டி. இந்த போட்டியில் யார் வெற்றியாளர் அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்கிறது ரொம்ப முக்கியம். பார்க்கலாம் ரவுண்ட் 1உடைய ஸ்கோர்ஸ் என்னன்றதை பார்த்துலாமா இப்போ? ஓகே, ஸோ ரவுண்ட் 1 ஸ்கோர் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க, இப்போ நான் வந்து ரூபாய் நோட்டை பார்த்துட்டு வந்தேன்னு. எந்த இடத்துல அது தோணுச்சு நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு? ஃபஸ்ட்டு ரூபாய் நோட்டை வந்து எல்லாமே நாங்கள் பார்த்தோம், என்னென்ன இதில் சிம்பிள்லாம் போட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ எதர்ச்சியாக பார்த்ததா லாங்குவேஜஸ் மேபி கேட்கலாம்னு சொல்லி. ஓகே, பாயிண்ட்ஸ் பார்த்துலாமா? ஓகே, ரவுண்ட் 1உடைய பாயிண்ட்ஸ் இப்போ பார்த்துடலாம். அறிவே துணையினுடைய கிராண்ட் ஃபினாலேயுடைய ரவுண்ட் 1உடைய பாயிண்ட்ஸ் இப்போ. டீம் ஏனுடைய பாயிண்ட்ஸ், KH மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராணிப்பேட் 20 பாயிண்ட்ஸ். கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எக்னாம்பேட்டை காஞ்சிபுரம் நீங்களும் 20 பாயிண்ட்ஸ். கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பணப்பாக்கம் ராணிப்பேட் பாயிண்ட்ஸ் எடுக்கலை இந்த ரவுண்டில். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. A and B 2 பேருமே ஈக்குவலாக இருக்கீங்க. யார் அடுத்த ரவுண்டில் முன்னாடி இருக்கீங்கன்றதை பார்க்கலாம். இது வரைக்கும் எந்த எபிசோட்ஸ்லையுமே நீங்கள் பார்க்காத கடந்து வராத ஒரு சுற்று. ஓகே, ரவுண்ட் 2ல என்ன இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். அறிவே துணையினுடைய ரவுண்ட் 2 ஆடியோ விஷுவல் ரவுண்ட். ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் 3 ஆடியோ அல்லது வீடியோ சார்ந்த கேள்வியாக இருக்கும். ஒன்று உங்களுக்கு ஆடியோ ப்ளே பண்ணுவாங்க, இல்லை ஆடியோ இல்லாமல் வீடியோ மட்டும் ப்ளே பண்ணுவாங்க. அந்த ஆடியோ அல்லது வீடியோ சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும். நான் கேள்வி கேட்டு முடித்த பிறகு உங்களுக்கு 10 செகண்ட் டைம் இருக்குது. அதில் நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லலாம். ஒவ்வொரு டீமுக்கும் தனித்தனியாக 3 கேள்விகள் இருக்குது. யார் 3 கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறீங்களோ 30 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், இல்லைனா பாயிண்ட்ஸ் கிடையாது. ஆடியோ வீடியோங்கும் போது இன்னும் கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ ஆடியோவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவனமாக கேட்கணும். அறிவே துணையினுடைய ஃபைனல் எபிசோடில் இன்னைக்கு ரவுண்ட் 2 டீம் ஏ உங்களுக்கு முதல்ல என்ன வருதுன்றதை பார்க்கலாமா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन இப்போ. राम जन्मभूमि और बाबरी मस्जिद का है. हम लोग का पूरा प्रयास कि इसका रास्ता कोई हल आपसदारी, समझदारी और प्रेम से निकले, क्योंकि वही इस देश का रास्ता रहा है अपनी समस्याओं को हल करने का. ஓகே, உங்களுக்கான கேள்வி டீம் ஏ. யார் இவர்? டைம். ரொம்ப ராஜேந்திர பிரசாத். டீம் பி எனி கெஸ்? டீம் சி நாட்டினுடைய முதல் பிரசிடென்ட் யார்? ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத். ஓகே,
7வது பிரதமர் யாருன்னு தெரியுமா? தெரியல. ஓகே, இவர் விபி சிங், சமூக நீதி காவலர் அப்படின்னு அறியப்படக்கூடிய விபி சிங். படிச்சிருக்கீங்களா விபி சிங் பற்றி? படிச்சிருக்கீங்க, ஆனால் யாருன்னு தெரியல. பார்க்கலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்றதை பார்த்துலாமா? டீம் ஏக்கான அடுத்த கேள்வி என்ன கேள்வி பார்க்கலாம். பழந்தமிழன் யார், அவன் கொண்டு என்ன, அதற்கு ஆதாரம் என்ன, அது எப்போதையது, அதற்கு இன்று அவசியம் என்ன என்பது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல இன்று யார் இருக்கிறார்கள்? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். யாருடைய குரல்? அண்ணாதுரை. சிஎன் அண்ணாதுரை. டீம் பி சரியா தவறா? சிஎன் அண்ணாதுரைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, சி பெரியார். ஏ இப்போ டவுட் ஆகுதா? பெரியார் அவர்களோட வாய்ஸ் வேற மாதிரி. ஓகே, பார்க்கலாம் யாருடைய குரல்னு. யாருடைய குரல்? பதில் என்ன? தந்தை பெரியார் தான் சரியான விடை. சி நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஏ நீங்கள் அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ 2 தடவை பாயிண்ட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க இந்த ரவுண்டில். பார்க்கலாம் அடுத்த உங்களுக்கான வீடியோவா ஆடியோவான்றதை பார்க்கலாம். எஸ், அடுத்தது பார்த்தாச்சா? எஸ். இது எங்க எப்போ நடந்த மேட்ச்? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வேர்ல்ட் கப் ஃபைனல் 1983 ஜிம்பாப்வே. வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட எதிராக நடந்தது. ஜிம்பாப்வே வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட இந்தியா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் ஃபைனல் 1983 ஃபைனல். 1983 ஃபைனல். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஜிம்பாப்வே இந்தியா. யார் கேப்டன் தெரியுமா அப்போ? கபில் தேவ். சூப்பர். டீம் ஏ சரியான விடை கொடுத்திருக்கீங்க. இந்த ரவுண்ட்ல டீம் பி எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, பார்க்கலாமா உங்களுக்கு யோசிக்க வைக்கிற மாதிரி என்ன क्वेश्चंस வருதுன்னு? டீம் பி கான क्वेश्चंस இப்போ பார்க்கலாம். India and Japan have in the past been bound by cultural ties which are about 20 centuries old. In recent times, these cultural relations have been interrupted because of the British domination of India. யார் இவர்? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ். டைம் யாருன்னு தெரியலையா? வேற யாருக்கா தெரியுமா? அம்பேத்கர் மாதிரி இருக்கா இந்த ப்ரொஃபைல்ல? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவருடைய வீடியோ நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், அவரை நல்லா தெரியும். அதனால தான் இந்த இடத்துல நம்ம பதில் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வீடியோ பார்த்தது இல்லையா? ஃபோட்டோவாக காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்குமா? ஓகே, உங்களுக்கான அடுத்தது என்ன வருதுன்றதை பார்க்கலாமா? டீம் பி. ஓகே, டீம் பிக்கான அடுத்தது ஆடியோவா வீடியோவான்றதை பார்த்தலாம். இப்போ யார் இவர்? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கல்பனா சாவ்லா சரியான விடை. சூப்பர் டீம் பி. அண்ட் டீம் பி சூப்பர். உங்களுக்கான அடுத்தது கேள்வி யாருன்னு பார்க்கலாமா? எஸ், உங்களுக்கான அடுத்த கேள்வி ஆடியோவா வீடியோவா பார்க்கலாம். MSD, your last game ever in yellow? Definitely not. No, definitely not. No. யார்? MS தோனி. எந்த மேட்ச் அப்போ பேசினது? தெரியல மேம். ஓகே, டீம் பி யாருன்றது தான் கேள்வி. தோனி சரியான விடை. டீம் சி எப்படி இருக்கு இந்த ரவுண்ட்? ஏ அண்ட் பி முடிச்சிருக்காங்க. மாடரேட்டாக இருக்கு. உங்களுக்கான கொஷின்ஸ் என்ன வருதுன்றதை பார்க்கலாமா? டீம் சி உங்களுக்கான கொஷனில் ஆடியோ வருதா விஷுவல் வருதான்றதை பார்க்கலாம். இந்த ரவுண்டில் டீம் சிக்கான முதல் கேள்வி பார்க்கலாம். பார்த்தாச்சா? Your time starts now. இந்த புகைப்படத்தை எடுத்தது யார்? இல்லை அது என்ன புகைப்படம்?
புலிட்சர் பரிசு வாங்கின ஒரு முக்கியமான புகைப்படம் 93 கெவின் கார்ட்டரால் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். சோமாலியா நாட்டினுடைய பசி பட்டினியை விளக்கக்கூடிய ஒரு புகைப்படமாக இந்த புகைப்படம் இருந்தது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு பக்கத்தில் அந்த கழுகு இருக்குது. அப்போ எந்த அளவு அங்கே பஞ்சம் பட்டினி இருந்தது அப்படின்றத, சூடானில் எந்த அளவு பஞ்சம் பட்டினி இருந்ததை காட்டக்கூடிய ஒரு புகைப்படமாக அது இருந்தது. அதனால புலிட்சர் பரிசு பெற்ற புகைப்படம் தான் இது. சரிங்களா? ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்றதை பார்த்துலாமா? டீம் சிக்கான அடுத்த கேள்வி ஆடியோவா வீடியோவா பார்க்கலாம். பூம்புகார், இதுதான் இன்றைய பூம்புகார், காவிரி பூம்பட்டினம். எத்தனையோ கடற்கரைகளில் அலைகள் பாடும் கீதத்தை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த காவிரி பூம்பட்டினத்து கடற்கரையில் மோதுகின்ற அலைகள் எழுப்புகின்ற சோக கீதம் நம்மை எங்கேயோ ஒரு உலகத்துக்கு இழுத்துச் செல்லுகின்றன. பற்றாத இன்பம் கொழிக்கின்ற வரலாற்று உலகம், தேன்மாறி பொழிகின்ற தீந்தமிழ் இலக்கிய உலகம். காவிரி யாரும் கடலும் முத்தமிட்டு. Your time starts now. யாருடைய குரல்? அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவினுடைய குரல். டீம் பி நீங்க? கலைஞர் ஐயா. கலைஞருடைய குரல். நீங்க? அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா. ஸோ அறிஞர் அண்ணா 2 பேருடைய கெஸ்ட்ல இருக்காங்க. கலைஞர் உங்களுடைய கெஸ். சரியான விடை முத்தமிழறிஞர் கலைஞர். கலைஞர் அவர்களுடைய குரல் தான் இந்த குரல். டவுட் ஆகலையா டீம் சி? உங்களுக்கு வரல. ஓகே, உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். டீம் சிக்கான அடுத்த கேள்வி ஆடியோவா வீடியோவான்றதை இப்போ பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். யார் இவர்? தெரியல உங்களுக்கு? யோ சிமன். சிமன் சரியான விடை. சூப்பர் டீம் பி. யாருன்னு தெரியுமா ஹோச்சிமன் பத்தி? புக்கில் வந்திருக்கு. வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. சூப்பர். ரவுண்ட் 2 இந்த இடத்துல முடிவுக்கு வந்திருக்கு. யார் யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். இதுலேருந்து யார் அந்த வெற்றியாளர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓவரால் பாயிண்ட்ஸ் பார்த்துலாமா? ஒட்டு மொத்தமாக 2 ரவுண்டையும் சேர்த்து நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்கன்றதை பார்க்கலாம். டீம் ஏ கேஹெச் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராணிப்பேட் உங்கள் பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ். அண்ட் டீம் பி உங்களுடைய பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ். டீம் சி ராணிப்பேட் பணப்பாக்கம் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உங்களுடைய பாயிண்ட்ஸ். டீம் சி இது வரைக்கும் எல்லாத்துலேயுமே ரொம்ப பவர் பேக்டாக இருக்கும் உங்களுடைய ஆன்சர்ஸ். உடனே டைம் எடுக்காமல். இப்போது இந்த ஃபைனல்ஸில் 2 ரவுண்டுடைய பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது என்ன தோணுது? கன்ஃபியூஸ் ஆகி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனீங்க. பதட்டம் இல்லாமல் பண்ணலாமா? அடுத்த ரவுண்ட்ஸில் பார்க்கலாமா? ஓகே, இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்குது. 50 மார்க்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை 5ஐயும் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க். நீங்கள் வெற்றியாளராக மாறுறதுக்கான வாய்ப்பும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ரவுண்ட் 3ல இது பஸர் ரவுண்ட். உங்களுக்கு 5 கேள்விகள் இருக்குது. 5மே லோகோ சார்ந்த கேள்வி. உங்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட சுற்று தான் இந்த சுற்று. லோகோ எது, எந்த நிறுவனத்தினுடையதுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். என்ன லோகோ அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பஸரை 10 செகண்ட்ஸில் அழுத்தலாம். யார் ஃபஸ்ட்டு அழுத்துறீங்களோ அவங்க அதுக்கான பதில் சொல்லலாம். ஸோ ஒட்டு மொத்தமாக 50 பாயிண்ட்ஸை டீம் சி நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் அறிவே துணையினுடைய வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இந்த ரவுண்டில் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்துக்குமான பதில் சொல்லுங்கள். கலைஞர் செய்திகள் உங்கள் சத்யா இணைந்து வழங்கும் அறிவே துணையினுடைய ரவுண்ட் 3 பஸர் ரவுண்ட். ஸோ ஓப்பன் டு ஆல். ஸ்க்ரீனில் வரக்கூடிய லோகோ கவனமாக பாருங்கள். 10 செகண்ட்ஸில் எந்த லோகோன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பஸர் அழுத்துங்க, பதில் சொல்லலாம், பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் லோகோ டீம் ஏ. பஸர் அழுத்திருக்கீங்க. என்ன லோகோன்றத ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ யுனைடெட் நேஷன்ஸ். ஆன்சர் சைனா நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். யுனைடெட் நேஷன்ஸ் கிடையாது. ஸோ அதுலேயும் லோகோவுடைய சாய்ஸ் ஆப்ஷன் சியாக இருந்திருக்கணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு யாருக்குமே பாயிண்ட்ஸ் இல்லை. பார்க்கலாம், இன்னும் 4 கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்குது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பீஜிங்கில் இருக்குது.
சைனா நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வியை கேட்டுடலாம். அடுத்த லோகோ என்ன, எந்த நிறுவனத்தினுடையது பார்க்கலாம். பசரை அழுத்தியிருக்கிறது பி. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ என்ன லோகோ? சி. அடுத்து நீங்கள் பஸ்ஸர் அழுத்திருந்தீங்க, என்ன லோகோ? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி என்ன லோகோ? லோகோ பேர். லோகோ பேர் தெரில. ஆப்ஷன் பி வந்து லோகோ சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க. பார்க்கலாம். ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையம், கமிஷனரேட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட். ஓகே, பார்க்கலாம். அடுத்த லோகோ கொஸ்டின் பார்த்துலாம். மூன்றாவது லோகோ. டைம் சொல்றதுக்கு முன்னாடியே பஸர் அழுத்திருக்கீங்க. டீம் சி பார்க்கலாமா, சொல்றீங்களா? சரியா? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இந்தியன் லேபர் கமிட்டி கமிஷன். இந்தியன் லேபர் கமிஷன். இந்தியன் லேபர் கமிஷன். அடுத்தது ஏ. நீங்கள் பஸர் ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்க, என்னவா இருக்கும்? ஆப்ஷன் சி லேபர்ஸ் ஃபெடரேஷன். சரி, பார்க்கலாம். டீம் சி சொன்ன விடை சரியா தவறான? ஆப்ஷன் பி எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். நீங்கள் ஏற்கனவே இபிஎஃப்ஓ கொஷனை கடந்து வந்திருக்கீங்க உங்களுடைய குவிஸில், அதனுடைய லோகோ தான். அடுத்த கேள்வியை பார்த்துலாம். அடுத்த லோகோ சி. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இதனுடைய லோகோ தெரியல. ஏ உங்களுடைய? ஆப்ஷன் பி டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஆப்ஷன் பி டைம்ஸ் ஆஃப் இந்தியா. பி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி என்ன நிறுவனம்? பார்க்கலாம் இதனுடைய விடை என்னன்னு. பதில் ஆப்ஷன் ஏ தி நியூயார்க் டைம்ஸ். நம்ம எப்போதும் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு லோகோ, அமெரிக்க பத்திரிகை, பிரபலமான ஒரு பத்திரிகையினுடைய லோகோ, நம்ம தினம் கடந்து வரக்கூடியது தானே. பார்க்கலாம். இந்த ரவுண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் போயிட்டுருக்குல்ல. இன்னும் ஒரு கொஷின் தான் இருக்குது. அந்த ஒரு கொஷனில் பாயிண்ட்ஸ் யார் எடுக்கிறீங்கன்றதை பார்க்கலாம். முடிவு பண்ணக்கூடிய ஒரு சுற்றில் எல்லாருக்குமே மார்க்ஸ் லூஸ் ஆகிட்டுருக்கு. எப்படி இருக்குது டீம் ஏ? கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக. டீம் பி மாடரேட்டாக இருக்குது. இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த மாதிரி ஒரு ஃபைனல் இருக்கும் அப்படின்னு? இல்லை. சி டஃபார். சரி, அந்த ஒரு லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? அறிவே துணை நிகழ்ச்சியினுடைய இந்த கிராண்ட் ஃபைனல் எபிசோடினுடைய லாஸ்ட் கொஸ்டின் இந்த ரவுண்டில் பார்க்கலாம். அந்த லாஸ்ட் கொஸ்டின் இஸ் பி. பி லோகோ வர்றதுக்கு முன்னாடியே பட்டுன்னு அழுத்தியாச்சு. சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ. ஓகே, நேம் ஞாபகம். பேர் தெரில. டீம் ஏ. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி பேர். சி எனி கெஸ்? ஓகே, ஆன்சர் என்னன்றதை பார்த்துலாம். இதற்கான விடை சிப்காட்னுடைய லோகோ. சிப்காட் தானா அப்படின்னு இருக்கா? சிப்காட்டுடைய லோகோ நம்ம எப்படி மிஸ் பண்ணோன்ற மாதிரி இருக்கா? ஓகே, நம்ம தினம் கடந்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த இறுதி சுற்றாக இருந்தது. ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இந்த இடத்துல இந்த ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. போட்டியும் முடியுது. போட்டி களத்தில் இறுதியில் நீங்கள் 3 டீம் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கீங்க. ஸோ இத்தனை வாரங்கள் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. 12 வாரங்கள் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனலி எவ்வளோ ஒரு நம்பிக்கை இந்த இடத்துக்கு வந்த பிறகு கிடச்சிருக்கு டீம் ஏ? ஆக்சுவலாக ரொம்ப வந்து தன்னம்பிக்கை கிடைச்சிருக்கு. நான் முன்னாடியும் சொல்லியிருந்தேன், இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டூடியோ லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அண்ட் இதனால் வந்து நிறைய நாலேஜபிள் திங்ஸ், ஜிகே கொஷின்ஸ் கற்றுக்கிட்டோம். ஆக்சுவலாக நம்ம ஸ்கூல்லேயும் டெய்லி இந்த ப்ரேயர் டைமில் ஜிகே குவிஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு ரொம்ப நாலேஜ் கிடைச்சிது. அதெல்லாம் இங்கே வந்து நமக்கு யூஸ் கிடைக்குது. ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது. நம்மளுடைய ஜூனியர்ஸ் அவங்களுக்கும் இதை பற்றி போய் சொல்லி அவேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து நிறைய நாலேஜை கற்றுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் தூண்டி விடணும் அப்படின்னு. வாழ்த்துக்கள் டீம் பி. முதல்ல நான் இந்த டீமுக்கு, இந்த செட்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு ஷை ரொம்ப. ஸோ நான் வந்து அந்த ஷையை போக்குனது இந்த செட்டு தான். ஸோ எல்லோரும் முன்னாடியும் நான் பேசினேன். முன்னாடி ரொம்ப பேச மாட்டீங்க. இந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் எல்லாத்தையும் கடந்து பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. சூப்பர். இதை விட வேறு என்ன வேணும்?
சொல்லுங்கள். என்னோட நாலேஜ் ரொம்ப கெயின் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு எங்கள் ஸ்கூல் இந்த செட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சூப்பர். நீங்கள்? நன்றி மறப்பது நன்றன்று. ஐயன் திருவள்ளுவனோரோட வாக்கு. நான் வந்து எந்த இதுவும் மறக்கலாம், ஆனால் ஒருத்தவங்க நன்றி செஞ்சதை மறக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட்டாக இருக்குது. என்னோடய ஸ்கூல் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஏகனாம்பேட்டையோட பெருமையை இந்த ஸ்டூடியோ வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கிறதுல நான் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புகிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ஹெட் மாஸ்டர்ஸ் சுகுணாதேவி அம்மையார். அவங்க எங்கள் அம்மா மாதிரி ரொம்பவே வந்து எங்களை நல்லா பார்த்துப்பாங்க. ஸ்கூல்லையும் சரி எங்களுக்கு இந்த டீச்சர்ஸ் கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. விஎம்எல் மிஸ் மகாலட்சுமி மிஸ், பிடிஎஸ் மிஸ் தமிழ் செல்வி மிஸ், இவங்க 2 பேரையும் எங்களுக்காக செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அவங்க எங்களை விட ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. இந்த டைமில் நாங்கள் சரியாக தூங்கலை, ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தோம். நாங்களாவது பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் உடம்புல தெம்பு இருக்கு, ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஏஜ்டு தான். ஆனால் இருந்தாலும் அவங்க பசங்களை கூட பார்க்காம எங்களை அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தாங்க. அடுத்து என்னோடய பேரண்ட், என்னோடய அப்பா தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இன்றைக்கி நான் வந்து இப்போ இந்த ஃபைனல் ரவுண்டில் இருக்கேன்னா அவர் தான் காரணம். இதுக்கு முன்னாடி நான் இந்த செமிஃபைனல்லேருந்து நான் 2 கொஷனுக்கு ஆன்சர் சொன்னேன். அது 2மே அப்பா சொன்னதான் இன்றைக்கி காலையில் சொல்லியிருந்தார், ஆர்டிகல் செக்ஷன்ஸ்லாம். அதை வச்சு தான் நான் சொன்னேன். அப்புறம் முக்கியமாக இருந்தால் கோஆர்டினேஷன். எங்கள் டீமுக்குள்ளே பயங்கரமான கோஆர்டினேஷன் இருந்தது. நாங்கள் வந்து உன் பேர் இது இல்லை, என் பேர் இது இல்லை, நம்ம ஃபுல்லாக ஏகனாம்பேட்டை கேர்ள்ஸ் அதோடு தான் வந்திருக்கோம். நம்ம ஸ்கூலோட பெருமையை உலக அளவில் தெரிய வைக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம எந்த பார்ஷாலிட்டிஸும் பார்க்காம யாருக்கு ஆன்சர் இதோ ஒற்றுமையாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல வந்து நிறையவே கற்றுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் இந்த ஸ்டூடியோஸ்க்கும் கலைஞர் டிவி, கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்கும் பத்தவே பத்தாது. மறுபடியும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமாக இது உங்களுடைய அறிவுத்திறனுக்கான மேடை அப்படின்றத தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளேருந்து வெளிவருது அப்படின்றத கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அறிவை துணை நிகழ்ச்சிக்கான நோக்கம் அப்படின்றது இந்த இடத்துல நாங்கள் நிறைவேறியதாக உணரும். மிக்க மிக்க நன்றி. குறிப்பாக காஞ்சிபுரம் ஏகனாம்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியினுடைய அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றி. நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த இடத்துலேருந்து நாங்கள் நிறைய எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எடுத்துகிட்டு போகிறீங்களா? எஸ், ஓகே. இந்த இடத்துல இப்போது சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் மேனேஜிங் டைரக்டர் திருமிகு டாக்டர் வைஷ்ணவி சங்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாங்க. இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சங்கர் ஐஏஎஸ் அகாடமி தெரியுமா? சங்கர் சார் லட்சக்கணக்கானவர்களை உருவாக்கி இருக்காங்க. ஆயிரக்கணக்கான ஐஏஎஸ் சங்கர் சார் மூலமாக உருவாக்கியிருக்காங்க. ஐபிஎஸ் உருவாக்கப்பட்டிருக்காங்க. நிறைய அரசில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளில் உருவாக்கக்கூடிய சங்கர் ஐஏஎஸ் அகாடமியினுடைய மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் திருமிகு வைஷ்ணவி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. மிக மிக சந்தோஷம் மேம். தேங்க்யூ மேம். நான் சொன்ன மாதிரி அவ்வளவு பேரை நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க. இன்னைக்கு இவங்க எல்லாமே நாளைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகக்கூடிய திறமையுள்ள பசங்க. இவங்களுக்கெல்லாம் முதல்ல நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கலைஞர் செய்திகள் மூலமாக இந்த குழந்தைங்களை வந்து இந்த அளவுக்கு உலகத்துக்கு வெளிக்காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இட்ஸ் அ வெரி குட் எஃபர்ட். ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த அளவுக்கு எந்தூசியாஸ்டிக்காக பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க நிறைய வாரங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு படித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்கூல் புக்ஸு நல்லா படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், ஆன்சர்ஸ் எழுதணும், டாப் மார்க் வாங்கணும், ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக வரணும், கிளாஸில் ஃபஸ்ட்டாக வரணும், இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அவங்களுக்குள்ளே இருக்கும். மார்க் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பெருமையான விஷயமாக நினைக்கக்கூடிய ஒரு ஏஜ்லேயும் அந்த ஸ்டாண்டர்ட்லேயும் இவங்க இருக்காங்க. பர்டிகுலர்லி இங்கே 10th and 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்கன்னா இது அடுத்தது வந்து எனக்கு என்ன ஃபுல் மார்க் கிடச்சி என்ன குரூப் நான் எடுக்க போகிறேன், இல்லை எனக்கு என்ன காலேஜில் இடம் கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜ் குரூப் இது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி வந்து நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதில் வந்து நிறைய விஷயங்களை கேதர் பண்ணியிருக்காங்க. பர்சனாலிட்டிஸ்லேருந்து, ஆடியோலேருந்து, வீடியோலேருந்து, ரொம்ப அதாவது சுதந்திர இந்தியாலேயும் சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களும் எல்லாத்தையும், அதாவது நாங்கள் சொல்கிறது எப்படின்னா ஒரு முழுமையான ப்ரிப்பரேஷனுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு நிறைய விஷயங்களை நம்ம வந்து அடுத்த கட்ட இந்த பரீட்சைகளுக்கு சொல்கிறோம். அந்த எல்லா விஷயங்களையுமே இவங்க ஸ்கூல் லெவல்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுதற்குரிய விஷயம்.
இப்போ சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறது மூலமாக நாளைக்கு நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறோம் அப்படின்னா ஒரே நாளில் நம்ம இதுக்கு தயாராகிறதுங்கிறது வந்து சாத்தியம் கிடையாது. ஸோ இப்போத்திலிருந்து இவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஃபவுண்டேஷன், தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் இவங்க காட்டக்கூடிய ஆர்வம், ஸ்போர்ட்ஸ் கொஷனுக்கெல்லாம் கேட்டு நீங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஆன்சர் பண்ணாங்க. அதுதான் அதில் அந்த ஆர்வத்தோடு ஒரு விஷயத்தை நம்ம வந்து படிக்கும்பொழுது அதை ரொம்ப வருஷத்துக்கு நம்மளால் வந்து ஞாபகம் வந்து வச்சுக்க முடியும். ஸோ அந்த திறனை எல்லாத்தையுமே இந்த குழந்தைங்க கிட்ட நாங்கள் வந்து பார்த்தோம். ஸோ இது ஒரு சரியான வழிகாட்டுதலாக அமையும். இந்த எஃபர்ட்ஸ் இவங்க இந்த குவிஸ் ப்ரோக்ராமோடு நிறுத்திடாமல் நீங்கள் மேலே மேலே இதை வந்து டெவலப் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் தமிழில் இல்லை இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து எது ஆக்சசபிளாக இருக்கோ அதை நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டே வரும்பொழுது பல வருஷத்தினுடைய அறிவும் அனுபவமும் தான் நம்மளை ஒரு ஆட்சியாளராக நாளைக்கு கொண்டு போய் அமர் வைக்கும். வாழ்த்துக்கள். இந்த இடத்துல உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, அறிவை துணையில் நாங்கள் நூற்றுக்கணக்கான மாணவர்களை பார்த்தோம். அவ்வளவு பேர் இந்த மேடைக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. பதில் ரொம்ப சரியாக சொல்லிடுறாங்க, ஆனால் பேச சொன்னால் பேச மாட்டேங்கிறாங்க சிலர். அப்போது அதை உடைத்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவங்க டெவலப் பண்ண வேண்டியது எவ்வளோ முக்கியம். தவறாக பதில் சொல்கிறதுங்கிறது தவறான விஷயமே கிடையாது. ஆனால் கேள்வி கேட்ட உடனே பதிலை தெரிஞ்சதும் நம்ம தெரிகிறத நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லாததுனாலேயே நம்மளுக்கு நிறையா திறன் இருந்தாலும் நம்மளால் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் போகும்பொழுது ஜெயிச்சு வர முடியறதில்ல. ஸோ அதனால் இன்றைக்கி நான் அவங்க எல்லாரும் என்ன கேட்டுக்கிறேன்னா, என்ன தெரிந்தாலும் அதை வாயை திறந்து நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை சொல்கிறதுக்கு பழகுங்க. தவறாக இருந்தால் திருத்திக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஓகே, இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல நினைக்கிறேன், அறிவை துணை எபிசோட்ஸ் 13வது எபிசோடை இந்த இடத்துல இன்னைக்கு அடைஞ்சிருக்கும். ஃப்ரம் த டே 1 அறிவை துணை நிகழ்ச்சியினுடைய முதல் கட்ட தேர்விலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கொஷின்ஸ் எடுத்தது முழுக்க முழுக்க சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோடைய கொஷின்ஸ்க்கு தான் நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் மேம். கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியின் டீன் மற்றும் ப்ரொஃபஸர் திரு தினேஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த தருணத்தில் நான் கலைஞர் தொலைக்காட்சிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், பிகாஸ் இது ஒரு நல்ல ஐடியா. ஸோ தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஒரு 300க்கு மேற்பட்ட பள்ளிகளை செலக்ட் பண்ணி அதிலிருந்து மாணவர்களை அழைத்து கொண்டு வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மெகா ஷோ நடத்துறது, அவங்களோட டேலண்ட்டை நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வர்றது, இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இவங்களுக்கு எல்லாமே. இதில் எத்தனை பேர் வந்து வெளியில் தெரிவாங்க, இவங்களோட நாலேஜை நீங்கள் கொண்டு வர்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ இதுக்காக நான் கலைஞர் தொலைக்காட்சிக்கு மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த மாணவர்களை ஊக்குவித்து அந்த பள்ளி முதல்வர்களுக்கும் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வீடு வசந்த பவனுடைய சேர்மன் திரு ரவி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதல்ல இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கலைஞர் டிவி தொலைக்காட்சி வந்து அறிவை துணை என்ற இதை வந்து பண்ணும்போது என்கிட்ட சொன்னாங்க, நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கம்ப்யூட்டரில் தெரிஞ்சாலும் அனுபவம் மூலயமாக தெரிவது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. எவ்வளோ மாணவர்கள்லேருந்து நீங்கள் கடைஞ்சி எடுத்து வந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட படிப்பு திறன் இதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்துக்கும் இந்த நாட்டுக்கும் தேவை என்று நான் கூறுகிறேன். அதற்கு இந்த கலைஞர் டிவிக்கு நன்றி. சூப்பர். ஸோ இன்னைக்கு இந்த கிராண்ட் ஃபினாலேனுடைய இறுதி நொடிக்கு வந்திருக்கும். ஒட்டு மொத்தமாக உங்களுடைய பாயிண்ட்ஸ் எவ்வளோன்றதை தெரிஞ்சு யார் அந்த வின்னர் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? எஸ், ஒட்டுமொத்த பாயிண்ட்ஸ் இப்போ கிராண்ட் ஃபினாலேனுடைய இறுதி கட்டம். அந்த பாயிண்ட்ஸ் என்ன பார்க்கலாம். ஸோ KH மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராணிப்பேட் டீம் A உங்களுடைய பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ். கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஏக்னாம்பேட்டை காஞ்சிபுரம் உங்களுடைய பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ். கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பணப்பாக்கம் ராணிப்பேட் உங்களுடைய பாயிண்ட்ஸ் எடுக்கலை இந்த ஃபைனாலேயில். பட் தட்ஸ் ஓகே. உங்களுடைய பதில்கள் எல்லாமே ரொம்ப 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 முக்கியமானது. ஆப்ஷன்ஸ் நீங்கள் நிறைய சரியாக சொன்னீங்க. மற்றவங்களுக்கு வந்த கேள்விகளுக்கான பதில் உங்ககிட்டேருந்து ரொம்ப சரியாக வந்திருந்தது. அதனால் இந்த இடத்துல இன்னைக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுக்கலன்றதை கவலைப்பட வேணாம். எனக்கு இந்த கிராண்ட் ஃபினாலே அறிவை துணையினுடைய கிராண்ட் ஃபினாலேனுடைய ஃபைனல் மொமெண்ட்
யாருக்கு அந்த 3வது இடம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இவ்வளவு நாளா எங்களுக்கு ஒரு டஃப் காம்படிட்டரா இருந்த பணப்பாக்கம் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், உங்களுக்கு அந்த 3வது இடம். இங்க வாங்க. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த ரன்னர் யாருன்றதை பார்த்தலாமா? ரன்னர் 100% மாடரேட். இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரங்களான KH மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சேர்ந்தவர்கள் வாங்க. ராணிப்பேட்டை KH மெட்ரிகுலேஷன் பள்ளியை சேர்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஸோ ரன்னர் ஆகியாச்சு KH மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த ஒரு மொமெண்ட்காக தான் நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்கள் 2 பேருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். வினரை கூப்பிட்டுடலாமா? எங்களுக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது இந்த மொமெண்ட். இது வரைக்கும் 13 எபிசோட்ஸ் போயிருக்கு. இப்படி ஒரு ஸ்பேஸ் எந்த தமிழ் செய்தி ஊடகத்திலுமே கிடையாது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஒரு மிகப்பெரிய மேடை, அவர்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்றதற்காக இப்படி ஒரு பிரம்மாண்டமான குவிஸ் ஷோ முன்னெடுக்கல. அதற்கான ஒரு இடம்தான் இது. கலைஞர் செய்திகள் உங்கள் சத்யா இணைந்து வழங்கும் அறிவே துணை. டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சி. சத்யா என்றாலே சந்தோஷம்தான். கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட். கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, லெகசி ஆஃப் எஜுகேஷனல் எக்ஸலன்ஸ். நாலேஜ் பார்ட்னர் சங்கர் IAS அகாடமி. ஃபுட் பார்ட்னர் நம்ம வீடு வசந்த பவன் சின்ஸ் 1974. வெஜிடேரியன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இந்த அறிவே துணையினுடைய வின்னர் யாருன்றதை கூப்பிட்டுடலாமா? வின்னர் எல்லாரும் சேர்ந்து கூப்பிடலாமா? எஸ், சேர்ந்து கூப்பிடலாமா? கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஏக்னாம்பேட்டை, காஞ்சிபுரம் வாங்க. காஞ்சிபுரம் ஏக்னாம்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி தான் அறிவே துணையினுடைய வின்னர்ஸ், வெற்றியாளர். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ப்ரௌடாக இருக்குது. எக்ஸ்ப்ரெஷனை சரியாக வெளிப்படுத்த முடியல. இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோன்னா கண்டிப்பாக நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹெட் மாஸ்டர்ஸ், என்னோடய டீச்சர்ஸ், என்னோடய பேரண்ட், என்னோடய அப்பா டாக்டர் என் வெங்கடேசன், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக என்னோடய டீமுக்கு நன்றி. இதை மாதிரி மாணவர்களுக்கு உள்ளே இருக்கிற அவங்க திறமைகள், அவங்களுக்கு இருக்கிற அறிவு, அவங்களுக்கு இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க, அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஒரு மீடியா தான் ஒருத்தர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறது, நல்லவனா கெட்டவனா ஒரு மீடியா தான் மக்களுக்கு வெளிப்படுத்தும்னு சொல்லுவாங்க. இந்த அறிவே துணை நிகழ்ச்சியின் மூலமா நாங்கள் ரொம்பவே எங்கள் பள்ளியை கண்டிப்பாக பெருமைப்படுத்தியிருப்போம்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மை டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் தீனப்பிரியா. ஃபஸ்ட்டு இந்த செட்டுக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அது என்னோடய பேரண்ட்ஸ் முக்கியமாக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் மை ஸ்கூல் HM அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எங்களுக்கு எங்கள் கையில் ஒப்படைச்சு இந்த வெற்றியை வாங்கி கொடுத்து பெருமைப்பட வச்சுருக்காங்க. டீச்சர்ஸ் ஒரு நிமிஷம் கூப்பிடலாமா? ஏக்னாம்பேட்டை பள்ளியினுடைய ஆசிரியர்கள் வாங்க. காஞ்சிபுரம் ஏக்னாம்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியினுடைய ஆசிரியர்கள், உங்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய பாராட்டுக்கள். இந்த பிள்ளைங்க இந்த இடத்துல நிற்பதற்கு, வெற்றியாளராக மாறுவதற்கு காரணம் உங்கள் டீச்சர்ஸ்க்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இப்போ இந்த மொமெண்ட்டில்? எங்களோட மதருக்கு ஈக்குவலாக இருந்து எங்களை சேஃப்டாக பார்த்துக்கிட்டு இந்த எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி உங்களால் முடியும் அப்படின்னு மோட்டிவேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது, அப்படி ஒரு சந்தோஷம். இது உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம், நம் பள்ளிக்கு கிடைத்த கௌரவம். பரிசு கொடுப்பதற்காக சத்யா ஏஜென்சிஸினுடைய ஜெனரல் மேனேஜர் திரு சீதாராமன் அவர்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இந்த அளவு வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு அப்படின்னா கலைஞர் செய்திகளுடைய இந்த மாபெரும் முன்னெடுப்பிற்கு உறுதுணையாக இருந்தது சத்யா ஏஜென்சிஸ் தான். மிக்க மிக்க நன்றி சார். உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய சப்போர்ட்னால இன்னைக்கு இந்த பிள்ளைகள் வெளிச்சத்திற்கு வந்திருக்காங்க அறிவே துணை என்ற நிகழ்ச்சி மூலமா. உங்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய கைகளால என்ன கிடைக்க போகுது தெரியுமா? நீங்க இன்னும் படிக்கிறதுக்காக, இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்க எல்லாருக்குமே ஒரு சாம்சங் டேப் சத்யா ஏஜென்சிஸ் மூலமா கிடைக்குது. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக ரன்னர்ஸ் ராணிப்பேட் KH மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மாணவர்கள் வாங்க. கடைசி வரைக்கும் இவங்களுடைய கண்கள்ல அந்த போராட்டம் வெற்றி பெறணும் அப்படின்ற நோக்கத்தோட நீங்க ஓடிட்டே இருந்தீங்கன்றதை எங்களால பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க வந்து நின்றுருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே கலைஞர் செய்திகள் அறிவை துணை குழு சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கும் சத்யா ஏஜென்சி சார்பாக MI tab வழங்குறாங்க சத்யா ஏஜென்சிஸ்னுடைய MD திரு சீதாராமன் அவர்கள். அறிவை துணை நிகழ்ச்சியினுடைய இந்த கிராண்ட் ஃபினாலேல 3வது இடம் பிடித்த பணப்பாக்கம் ராணிப்பேட் மாவட்டம் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் வாங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன கொடுக்க போறோம் தெரியுமா? இன்னும் நிறைய படிக்கிறதுக்காக நீங்களும் மொபைல் போன் வாங்க போறீங்க. உங்களுக்கு மொபைல் போன் கொடுக்கறாங்க சத்யா ஏஜென்சி சார்பா. திரு சீதாராமன் சார், மிக்க மிக்க நன்றி உங்களுக்கு. இன்னைக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் சிறப்பு பரிசு காத்திருக்கு. இதை கொடுப்பதற்காக சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் மார்க்கெட்டிங் மேனேஜர் திரு அரவிந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு அரவிந்த் சார், அறிவை துணை இந்த அளவு வெற்றிகரமா நடைபெற காரணமா எங்களுக்கு உறுதுணையா இருந்த சன்லாண்ட் நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றின்னு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. உங்களுக்கான சன்லாண்ட் கிஃப்ட் ஹேம்பரும் இருக்கு, வாங்கிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பரிசுகள் வாங்கணும், நிறைய போட்டிகளை கலந்துக்கணும், சரியா? 2ஆம் இடம் பிடித்த KH மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்களுக்கும் சன்லாண்ட் வழங்கும் சிறப்பு பரிசுகள் சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் மார்க்கெட்டிங் மேனேஜர் திரு அரவிந்த் அவர்கள் வழங்குகிறார்கள். எதுக்குமே யாருக்குமே நாங்க சலைச்சவங்க கிடையாதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிற பணப்பாக்கம் ராணிப்பேட் மாவட்டம் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் வாங்க. அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி பணப்பாக்கம் ராணிப்பேட் மாவட்டம் உங்களுக்கு சன்லாண்ட் வழங்கும் சிறப்பு பரிசுகள். இந்த கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் குறையாதுன்றதுக்கு எக்ஸாம்பிள் தான் அவங்க. அறிவுத்திறனுக்கான தேடல் இந்த இடத்துல முடிவடைஞ்சிருக்கு. வெற்றியாளருக்கு பரிசு கொடுக்க சங்கர் IAS அகாடமியின் மேனேஜிங் டைரக்டர் திருமிகு வைஷ்ணவி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாங்க மேம். கலைஞர் செய்திகளுடைய மாபெரும் முன்னெடுப்பான இந்த அறிவே துணையினுடைய வெற்றியாளர்கள் ஏகனாம்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவிகளுக்கு உங்களுடைய கைகளால ஷீல்டு வழங்க போறீங்க. ராணிப்பேட் மாவட்டம் KH மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் 2வது இடம் பிடித்தவர்கள் உங்களுக்கான ஷீல்டு. அடுத்ததாக ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஜெயிச்சதுக்கு வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ். முக்கியமாக அந்த 2 டீம்ஸ்க்கும் தேங்க்ஸ். ஏன்னா அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. இந்த 2 டீம்ஸும் எங்களுக்கு டஃப்பாக போட்டி போட்டதுனால தான் எங்களுடைய ரேஞ்ச் எங்கே இருக்கோன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த 2 டீம்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அம்மா அப்பா தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வெற்றி பெற்ற உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையில் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ கல்வி என்பது முடிவில்லை, ஆரம்பம். ஸோ மாணவர்கள் மென்மேலும் தன்னுடைய கல்வி அந்த எஜுகேஷன் லைஃப்பில் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாகிறது. கலைஞர் செய்திகளின் அறிவை துணை நிகழ்ச்சி எங்கள் பள்ளி பார்ட்டிசிபேட் பண்ணதே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதுலேயும் வந்து கடைசியாக இறுதிப் போட்டி வரைக்கும் எங்கள் பசங்களாம் வந்தது ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கே ஒரு பெருமையாக இருக்குது. அதுக்கடுத்தது அது மட்டும் இல்லாமல் கிராம பகுதியிலேருந்து
இறுதிப் போட்டிக்கு வந்தது அப்படின்றதே வந்து எங்கள் மாணவர்களுடைய வெற்றியாக நான் கருதுகிறோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அந்த தமிழ்நாட்டிலிருந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஒரு மாபெரும் அறிவுத்திறனுக்கான மேடையாக இது இருந்தது. இது கலைஞர் செய்திகள் உங்கள் சத்யா இணைந்து வழங்கிய அறிவே துணை. டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சி. சத்யா என்றாலே சந்தோஷம்தான். கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட். கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. லெகசி ஆஃப் எஜுகேஷனல் எக்ஸலன்ஸ். நாலேஜ் பார்ட்னர் சங்கர் IAS அகாடமி. ஃபுட் பார்ட்னர் நம்ம வீடு வசந்த பவன் சின்ஸ் 1974. வெஜிடேரியன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இன்னைக்கு இந்த அறிவே துணையினுடைய மேடை இவ்வளவு அழகா இருக்கு. தமிழ்நாட்டு பிள்ளைகள் இந்த இடத்துல இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க. இதே மாதிரி அறிவுத்திறனுக்கான மற்றொரு தேடலான சீசன் 2ல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். அறிவே துணை.